ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது குடமிளகாய் சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், குடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், பாசிப்பருப்பு, ஜீரகம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கேரட்டும் குடமிளகாயும் சீவி எடுத்துக்கிறணும். நம்ம கேரட்டெல்லாம் துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக கூட போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பெருங்காயம் சேர்த்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதை எப்படி வதக்கியிருக்கோன்ற நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் வதக்கி வச்சுருக்கிறேன். இது நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி தோசை தாவாவில் போட்டு நெய்யோ இல்லை பட்டர், எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடுவீங்க. குடமிளகா, கேரட் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.